அனகாபுத்தூர் பகுதி கழக தேமுதிக சார்பில் தமிழக அரசையும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதி கழக தேமுதிக சார்பில் அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன் தலைமையில் அனகாபுத்தூர் பம்மல் பல்லாவரம் நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்ய கோரியும், தற்போது குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீர் செய்ய வேண்டியும், பாதாள சாக்கடை திட்டம் என்ற பெயரில் அனைத்து சாலைகளையும் தோண்டப்பட்டு பள்ளமாக உள்ள சாலைகளை சீர் செய்யாத தமிழக அரசையும் தாம்பரம் மாநகர நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அனகாபுத்தூர் நூலகம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளருமான அனகே முருகேசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பல்லாவரத்தில் இருந்து அனகாபுத்தூர் வரை சாலை விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவித்து அதனை செய்யாமல் தமிழக அரசும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையினரும் மெத்தனமாக உள்ளனர் என்றும், இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துக்கு ஆளாவதாகவும், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் அச்சத்துடன் செல்வதாக தெரிவித்தார். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் மாநகராட்சி அனைவரிடமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுப்பதில்லை. மேலும் பேருந்து பாதாள சாக்கடை தோண்டப்பட்ட பள்ளங்களில் சிக்கி மணிக்கணக்கில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை உடனடியாக சீர் செய்யாவிட்டால் பொதுமக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். குண்டும் குழியுமாக இன்று மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அதனை இந்த மாநகராட்சி நிர்வாகம் மட்டத்தின் மூலமாக, அதாவது 2 மாசம் ஆரம்பிக்காம அனகாபுத்தூர்ல இருந்துட்டு பல்லாவரம் வரைக்கும் ஒரே நேரத்தில் நோண்டி கிடந்துட்டு இன்னைக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் விஜயகாந்த் அவருடைய ஆணைக்கிணங்க அனகாபுத்தூர் பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம், நம்முடைய இந்த பகுதியில் அனகாபுத்தூர் பம்மல் குண்டத்தூர் இணைப்பு சாலையை உடனடியாக விரிவுபடுத்தி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் உடனடியாக விரிவுபடுத்த வேண்டும் என்று இதுக்கு முன்பாக கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பல்வேறு போராட்டம் நடத்தினோம். இந்த ஆட்சியில் டெண்டர் விட்டாச்சு, உடனடியாக வேலை நடக்கும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதுக்கான வேலைகள் விரிவுபடுத்துக்கான வேலை நடக்கலை. ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாதாள சாக்கடை திட்டத்தில் பைப்பு பதிக்கிறேன்னு சொல்லி மெயின் சாலையே ஃபுல்லாகவே உடச்சி போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குண்டும் குழியுமாக இருக்குது. யாரும் வாகன ஓட்டிகளும் சரி, படிக்கிற மாணவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, யாருமே கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதில் பள்ளத்தில் கீழே விழுந்து நிறைய பேர் காயம் ஏற்பட்டிருக்குது. இது அதை சீர் செய்கிறதுக்கான வேலைகளை இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தாம்பரம் மாநகராட்சியும் சரி, தமிழக அரசும் சரி, நெடுஞ்சாலைத்துறை இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. இதை உடனடியாக செய்து மக்களை காப்பாற்ற முடியும். அந்த பகுதியில் அதாவது மாநகராட்சி சொந்தமான உள் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாதாள சாக்கடைன்ற பேரில் ஃபுல்லாக தோண்டி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ரோட்டோட சீர் செய்யலை. தோண்டி போட்டது சேறு சகதியமாக மழை நேரத்தில் வெளியே மக்கள் வஞ்சிக்கிற அளவுக்கு இங்கே வர முடியாத சூழ்நிலை இருக்குது. இதை எந்த 2 பேரும் டெண்டர் விட்டுருக்காங்க. 2 பேர் டெண்டரில் 2 பேருமே போட்டி போட்டு தோண்டி போட்டாங்களே தவிர இதுவரை முழுமையாக எந்த தெருவிலும் வேலை நடத்தலை. கேட்டால் இங்கே இருக்கிற மாநகராட்சி நிர்வாகத்துக்கு பல முறை சொல்லியாச்சு. இங்கே உள்ள மாமன்ற உறுப்பினர் இவங்ககிட்டையும் சொல்லிட்டோம், கவுன்சிலர்ட்டையும் சொல்லியாச்சு, எம்எல்ஏட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைய ஏற்றிட்டு போன ஒரு அம்மா தவறி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டில் இருக்காங்க. பம்மலில் 2 பஸ்ஸு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் இறங்கிடுச்சு. அதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பஸ்ஸை சர்வீஸ் ரோட்டில் திருப்பி விட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலை நிறையா ரொம்ப பாதிக்கிறாங்க. இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகுது பல்லாவரத்துக்கு போகிறதுக்கு. இதனால் வேலைக்கு செல்வோர் பாதிக்கிறாங்க. படிக்கின்ற மாணவர்கள் அந்த நேரத்தில் போய் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. இதை உடனடியாக சீர் செய்ய சொல்லி வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். ஒரு பகுதி போகிறனாக்கா அது 2 வழி இருக்கும். ஒரு வழியில் அவங்க பள்ளந்தோடி ரெடி பண்ணாலும் பரவாயில்ல, 2 வழியில் பண்ணிடுறாங்க. இல்லை அதான் சொல்கிறேன், 2 பேரும் டெண்டர் விட்டனால போட்டி போட்டு 2 பக்கமும் தோண்டி போடுறாங்க. எல்லா வழியிலுமே போட்டியா ஒரு வேலையை முடிச்சு ஒரு வேலை செய்கிறதுக்கு வர்றதில்லை. இப்போ அடுத்த கட்டம் உங்களுடைய போராட்டம் எந்த மாதிரி? இது நடவடிக்கை இல்லைன்னா இதை விட பொதுமக்களை திரட்டி நாங்கள் பொதுமக்களை மறியல் போராட்டம் நடத்தும்.